சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்து நெருக்கடியை தீர்க்கும் வகையில் சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுமான பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மாநகரின் முக்கிய பகுதிகளை இணைப்பது அண்ணா சாலை என்பதால் பள்ளி மற்றும் அலுவலக நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்க முடியாத ஒன்றாக நீடித்து வருகிறது. இப்பிரச்சனையை போக்கும் வகையில் தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரை 3.2 கிலோமீட்டர் தொலைவுக்கு 4 வழி உயர்மட்ட பாலம் அமைக்க திட்டமிட்டுள்ள தமிழ்நாடு அரசு 621 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது. இதனையடுத்து 2024 ஜனவரி மாதம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேம்பால கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். கடந்த ஓராண்டாக பாலத்தின் தூண்களை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கட்டுமான பணிகளால் போக்குவரத்து நெரிசல் மேலும் அதிகரித்திருப்பதாக கூறும் வாகன ஓட்டிகள் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். டெய்லி இந்த ஆஃபீஸ்க்கு தேனாம்பேட்டை போகும்போது இந்த பாலம் கொஞ்சம் கடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் சுறுசுறுப்பாக தான் வேலை நடக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகமாக நடந்தால் எங்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரமாகவும் போகலாம். நான் அடிக்கடிக்கு பாரிஸ் போயிட்டு வர வேண்டிய வேலை இருக்குது. அப்படி சைதாப்பேட்டை நான் போட்டுருக்கும்போது எனக்கு அந்த நந்தன சிக்னல் கிட்டே கடக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாலம் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டினார். ஏன்னா இது வந்து அந்த ஸ்லோவாக நடந்துட்டு இருக்கிறதால இப்போ ரெண்டு பில்லர் தான் போட்டிருக்காங்க. மேலும் பில்லர் சீக்கிரமாக முடித்தாங்கன்னா எங்களுக்கு போக்குவரத்துக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கலந்து போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போகுது. இப்போ 2 பில்லர் தான் போட்டிருக்காங்க. இதே வேகத்தில் பண்ணி முடித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வரத்துக்கு. ஏன்னா இப்போது இங்கேருந்து கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கேருந்து போயிட்டாங்கன்னா எங்களுக்கு இங்கே யூட்டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ணா சாலையின் கீழே செல்லும் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதையை பாதிக்காத வகையில் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியோடு மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். 3.2 கிலோமீட்டர் நீள மேம்பாலத்தில் 135 தூண்கள் அமைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அடுத்த 12 மாதங்களில் தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை மேம்பாலத்திற்கான கட்டுமான பணிகளை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.